கோல்டும் சில்வரும் புது புது உச்சத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கு. கோல்டுமே ஆல் டைம் ஹை, சில்வருமே ஆல் டைம் ஹைல வந்து இருக்கு. நேத்துக்கான மார்க்கெட்ல 2% கோல்டு வந்து ஏறி இருக்கு. இங்க பிளாட்டினம் பல்லடியம் பொறுத்தவரையில பிளாட்டினம் வந்து 17 வருஷம் இல்லாத அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹையை போய் டச் பண்ணிருக்கு. 17 இயர்ஸ் ஹையை வந்து டச் பண்ணிருக்கு பிளாட்டினம். பல்லடியம் பொறுத்தளவுல 3 இயர்ஸ் ஹை கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்திருக்கு. சோ இங்க எல்லா பிரீசியஸ் மெட்டல்ஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜொலிக்க ஆரம்பிச்சிருக்குன்றதுதான் உண்மையா வந்து இருக்கு. அந்த நீங்க WGC சொன்ன மாதிரி வேர்ல்டு கோல்டு கவுன்சில் சொன்ன மாதிரி இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கோல்டு வந்து இங்க 20ல இருந்து 30% ஏறதுக்கான சான்சஸ் பிரகாசமா வந்து இருக்கு. 4440 ரூபா பர் ரவுண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப கோல்டு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. $69 பர் ரவுண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சில்வர் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது எல்லாமே ஆல் டைம் ஹைல வந்து இருக்கு. இங்க எல்லா பிரீசியஸ் மெட்டல்ஸுமே ஏறதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்க ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் வந்து இருக்கு. அண்ட் தென் இங்க ஃபெட் வந்து ரேட் கட் பண்ணுவாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. அண்ட் தென் US டாலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வீக்கா இருக்கு. இந்த 3 ரீசனாலையும் தான் இந்த எல்லா மெட்டல்ஸுமே வந்து ஏறுது. இங்க ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தவரை அது வீக்கா இருந்துச்சு அப்படின்னா இங்க கோல்டு வந்து ஏற ஆரம்பிக்கும். அண்ட் இங்க உலகத்திலேயே போர் சூழல் மாதிரி நிலவுது அப்படின்னா இங்க கோல்டு வந்து ஏற ஆரம்பிக்கும். அப்புறம் இங்க டாலர் வீக்கா இருக்கு அப்படின்னா கோல்டு வந்து ஏற ஆரம்பிக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னும் போது கோல்டு வந்து ஏற ஆரம்பிக்கும். இது எல்லாமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து உலகத்துல எந்த ஒரு போர் சூழலும் இல்ல, உலகமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு அப்படின்னா கோல்டு கண்டிப்பா இறங்கிதான் இருக்கும். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல கோல்டு இறங்கி தான் இருக்கும். ஸோ இங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறினா ஆட்டோமேட்டிக்கா டாலரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரென்த் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கோல்டுக்கு சாதகமா இருக்கு. அந்த ஒரு ரீசனால எல்லாமே ஏறிக்கிட்டு இருக்கு. எல்லா பீசஸ் மட்டுமே ஏறிக்கிட்டு இருக்கு. ஸோ இன்னுமே சில்வர் ஏறதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் வந்து இங்க அதிகமான மக்கள் வந்து வாங்குறாங்களான்னு கேட்டீங்கன்னா வாங்கல. இங்க இண்டஸ்ட்ரீஸ் தான் அதிகமா வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இங்க AI டேட்டா சென்டர்ஸ் போடுறாங்க அப்படின்னா அதுக்கு சில்வர் வந்து தேவை. அதே மாதிரி இங்க சோலார் பேனல்ஸ்க்கு சில்வர் வந்து தேவை. ஈவில இருக்க எல்லாருக்குமே சில்வர் வந்து தேவை. இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் வந்து அதிகமா இருக்கு. சோ அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க சில்வர் வந்து வாங்கிட்டே வராங்க. அந்த நீங்க சில்வர் வந்து ஷார்டேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கதா சொல்றாங்க. என்ன ரீசனால அப்படின்னா சைனா வந்து 2026ல அந்த எக்ஸ்போர்ட் வந்து பேன் பண்ணுவாங்க, சில்வர் எக்ஸ்போர்ட் வந்து பேன் பண்ணுவாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. இது எல்லாமே நடக்குது அப்படின்னா சில்வரோட டிமாண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமாக ஆரம்பிக்கும், ஷார்டேஜ் வந்து நடக்கும். பட் ஆனா திரும்ப அந்த சில்வருக்கான டிமாண்ட் குறைஞ்சிச்சு அப்படின்னா அந்த டைம்ல கிராஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் ஹெவியா வந்து இருக்கு. சோ அதனால சில்வர் பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா போகாமலே இருப்போம். கோல்டு பக்கம் மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா போர்ஷன் வந்து வைப்போம்.